இந்த 50 ரியாலை வச்சு 5 நாள் சர்வை பண்ண முடியுமா சவுதியில்? இந்த 5 நாள் எந்த ஒரு எமர்ஜென்சி வந்துடக்கூடாதுன்னு இறைவன் மேலே பாரத்தை போட்டு நான் இந்த 5 நாள் நகர்த்தணும். ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோ, அதாவது பேக் டு சவுதின்ற வீடியோ நல்ல ஒரு ரீச்சு, நல்ல வியூஸ் போகுது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி அப்கமிங் வீடியோஸ்க்கு இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஓகே, ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எதுக்குலாம் இந்த வீடியோ அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஊர்லேருந்து வந்து ஒரு 2-3 நாள், ஒன் வீக் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5 days முடிஞ்சிச்சு. இந்த 5 daysல எனக்கு வந்து சுத்தமாக கையில் காசு கிடையாது. இந்த மாதம் சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 15 நாள் எப்படி ஓட்டுறது, 10 நாள் எப்படி ஓட்டுறது அப்படின்னு தான் ரொம்ப இது. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் ஒரு 50 ரியால் தான். அது இல்லாமல் இன்னிலேருந்து அடுத்த ஒரு 5 நாளைக்கு லீவ் வருது சவுதியில், நேஷ்னல் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு 50 ரியால் தான் இருக்குது. இந்த 50 ரியாலை வச்சு 5 நாள் சர்வை பண்ண முடியுமா சவுதியில்? இதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். இந்த vlog-ஓட கான்செப்ட் ஃபுல்லாகவே இதுதான். 5 நாளைக்கு 50 ரூபா வச்சு சர்வை பண்ண முடியுமா, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நாளைக்கு லீவு, நாளான்னைக்கு லீவு, அடுத்த ஒரு 5 நாள் கண்டினியூஸாக லீவு. ஸோ இந்த 5 நாளில் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், எது பண்ணுறோம், 50 ரூபாயை வச்சு சர்வை பண்ண முடியுமாங்கிறத பார்க்குறோம். 5 நாளைக்கு அப்புறம் ஒரு அட்வான்ஸ் மாதிரி கேட்டிருக்கேன் ஆஃபீஸில். ஸோ அது கொடுத்தாங்கன்னா நம்ம பேலன்ஸ் நம்ம சர்வை பண்ணிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி டே 1. ஸோ இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அப்படியே போகும்போது அப்படியே தட்டிட்டு போங்க. அப்போ தான் இன்ஷா அல்லாஹ் நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் மேலே வருவோம். இன்றைக்கி டே 1ங்கிறதால தேர்ஸ்டே, இன்றைக்கி தேர்ஸ்டே, டேட் 19th November. இப்போ நான் எடுக்கிறேன், ஆனால் அப்லோடு பண்ணும்போது நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 5 நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணது எப்போன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான், கோச்சிக்காதீங்க, ஸ்கிப் பண்ணே கூட பார்த்துருங்க ஃபுல்லாக. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. நான் வந்து எல்லாம் சமைச்செல்லாம் வச்சுட்டேன், முடிஞ்சிச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்து என்ன செய்யலாம்னு இருக்கேன். காடை செஞ்சுட்டு அப்புறம் காடை கிரேவி, காடை ஃப்ரை, அப்புறம் இது கீ ரைஸ் செய்யலான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஃப்ரைக்கு 4 காடை ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஆயிடுச்சு. இந்த காடை வந்து இதுக்கு கிரேவி. நம்ம சேனலில் பார்த்தா தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு காடை கிரேவி பண்ணி போட்டிருப்போம். ஸோ ரிட்டர்ன் சவுதிக்கு வந்து இது ஒரு காடை கிரேவி. இப்படியே பெருசாக சொல்ல ஊச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல ஊச்சது அதே, 2 ஒன்று தானே. ஸோ வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் வெளியே அந்த 50 ரியால் அப்படியே இருக்கும், நமக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் வராது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சு கிழிச்சிட்டு நமாஸ் போயிட்டு மதியானம் வந்து காடையை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்து மச்சானா போய் பார்க்கவே இல்லை, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவரையும் போய் பார்த்துட்டு இந்த 5 நாள் எந்த ஒரு எமர்ஜென்சி வந்துடக்கூடாதுன்னு இறைவன் மேலே பாரத்தை போட்டு நான் இந்த 5 நாள் நகர்த்தணும். எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க, இந்த 5 நாள் எந்த வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டில் நான் இருந்தேன் அப்படின்னா உங்களுடைய நினைவுகளை நான் வந்தேன்னா அப்படியே நான் நினைச்சா போதும், எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தியும் சுரைக்காய் போட்டு கூட்டு வச்சேன். இது கொஞ்சம் வீணாக போய்கிட்டு வருது ஏன்னா தேங்காய் போட்டதுனால. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் வீணாக போயிடும், அதுக்கப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஓகே, முடிச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சாச்சு. 4 சப்பாத்தி ப்ளஸ் சுரக்காய் கூட்டு சாப்பிட்டேன். இப்போ வந்து படம் போட்டிருக்கேன். என்ன படம்? கோலி சோடா ரைசிங் ஹாட்ஸ்டாரில் வந்தது. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம படுத்து தூங்க வேண்டியதான். ஸோ இன்னையோட டே முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலைல சந்திப்போம். ஓகே, அண்ட் தென்
பாய், see you tomorrow.